அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 6ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, சப்தமி திதி. சமாச்சாரம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சப்தமி திதியில் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணும் பொழுது டைரக்ஷன் மாறும். நீங்கள் தப்பான டைரக்ஷனில் போகிறீங்கன்னா அந்த டைரக்ஷன் சரியாகும். நிறைய குழந்தைகளுக்கு இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நான் கேட்கக்கூடியது, எப்போ பார்த்தாலும் மொபைல்லே இருக்காங்க சார், ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்கிறது, படிச்சுட்டு போகிறான் ஆனால் அந்த இடத்துல மறதி கொடுத்துறது. ஏன் ரீசன்னா கவனக்குறைவு. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் கூட இருக்கலாம், அவங்களுடைய தப்பான பாதைகளில் கூட போகலாம். அந்த மாதிரி பாதைகள் மாற வேண்டும் அப்படின்னா இன்றைய நாள், இந்த நட்சத்திரம், இந்த டைமுக்கான பரிகாரம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற டைமுக்கு இந்த பரிகாரம், மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சுவாமி, அவருக்கு நீங்கள் பால் அபிஷேகத்தை கொடுத்தோம்னா போகிறோம், அபாரமான மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப் இந்த சப்தமி அன்னைக்கு மாறும், நல்லா இருப்பீங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, என்டையர் ஃபேமிலியே நல்லா இருப்பீங்க. யாருக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம்னு பார்க்கும் பொழுது, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கிளம்பும்போது மோரில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பணம் வரும். குரு சந்திரன் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சேர்ந்ததுன்னா நல்ல தனப்பிராப்தம்னு சொல்லுவோம். பணம் வரும். தனலக்ஷ்மி அப்படிங்கக்கூடிய நபர் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். திவ்யமான விஷயங்களை பேசியே காரியத்தை முடிப்பீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான உணவு உட்கொள்ளக்கூடிய பிராப்தம் இருக்கும். நல்லா பிடிச்ச சாப்பாடாக சாப்பிடுவீங்க, வாழை இழை போட்டு சாப்பிடுவீங்க. அருமையான நாள். இந்த மாதிரி நாட்களில் ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்துன்னா அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அருமையான நாளாக இந்த நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் நல்ல பலம் பெற்றிருக்கிறது. அதனால பொதுவாகவே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். தாய் மூலியமான நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். 2-3 நாளாக உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சும்மா டிஷ்ஷும்னு இருக்கும், அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும். அதே மாதிரி அப்போல்லாம் அந்த குருவும் சந்திரனும் இணைகிறதோ அந்த நாளில் பொதுவாகவே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி காதுக்கு சேரும். அது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியஸ்தர்கள் மூலியமாக ஒரு நம்பிக்கையின் பாத்திரமாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை ஆற தழுவி கட்டுப்பிடிப்பாங்க, சூப்பரான குழந்தைமா நீன்னு சொல்லி. அந்தளவுக்கு ஒரு சாதனை படையக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்பெல்லாம் இந்த செவ்வாய் ஸ்தம்பிதம்னு சொல்லுவோம், செவ்வாய் மிதுனத்திலேயோ கன்னியிலையோ போய் உட்காரும் பொழுது, இந்த உபய லக்னங்கள்னு சொல்லுவோம், அந்த இடத்துல செவ்வாய் உட்காரும் பொழுது சம்டைம்ஸ் கிறிஸ்கிராஸாக வாக்கரமாக போகும், மறுபடியும் நார்மலாக வரும், இதே குழப்பம் உட்காந்துருப்பார். அந்த செவ்வாய் எப்பெல்லாம் இப்படி இருக்கோ அப்போல்லாம் உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மூலியமான பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சில இடங்களில் உங்களுடைய வேலை ஒன்றா இருக்கும், நடக்காமல் இருக்கும். சில பேர் கட்டி இடிச்சு மறுபடியும் கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் சமாச்சாரம் நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே இன்றைய நாளோட முடிஞ்சிடும். இதை விரயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு, சந்திரன் உட்காந்துருக்காரு, நட்சத்திரஸ்தானம் குபேர நட்சத்திரம் உட்காந்துருக்கு. கண்டிப்பாக பெரிய ஏற்றம் இருக்கும். என்ன பண்ணணும்? உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனை நீங்கள் மனசார வணங்கணும். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனை நீங்கள் மனசார வணங்கினால் போகிறோம், நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன். ராசியான நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். கச்சிதமாக பெரிய நம்பிக்கை, பெரிய பாராட்டு, பெரிய புகழ், மாலை மரியாதைகள், பொன்னாட போத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் குரு சுக்கிரன், குரு சந்திரன் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது உங்களுக்கு நடக்கும். துட்டு வருங்க, செம்ம நம்பிக்கையான பணம் வரும், அபாரமான வெற்றி. நிறைய பேருக்கு திருமணம் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், சில பேருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆகிருக்கும். அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஏற்பவாறு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
வெற்றி வாய்ப்புகள் கை கூடி வரும்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைக்கும் பொழுது மேனேஜர் போஸ்டிங் கிடைக்கும். சில பேருக்கு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து ஃபினான்ஸ் பார்க்குறீங்களோ, செல்வம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ, அதாவது நகை கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், துணி கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், கேஷ் பார்க்கக்கூடிய ஆட்கள், உணவு கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு நல்ல கௌரவமான விஷயம் நடக்கும். ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுத்தா முடிச்சிடலான்னு நம்பிக்கை பெரியவங்களுக்கு உருவாகும். அதனாலேயே இன்றைய நாள் பெரிய பாராட்டுகள் குவியும். கண்டிப்பாக நன்றாக இருப்பீங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணால் போகிறோம். நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. தெய்வ அனுகிரகத்தில் உங்கள் வீட்டில் அருமையான ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்பட போகிறது. அந்த கன்ஃபர்மேஷன் இன்றைய நாள் வரும். ஏன்னா குருவும் சந்திரனும் இணைந்திருந்து பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. லக்னத்தில் கேது கிராஸ் ஆகி சூரியனை கடந்து போயின்னு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ இன்றைய நாள் இது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்களில் அதிர்ஷ்டம் வந்து நீங்கள் வேணான்னு சொன்னாலும் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். அதுதான் உண்மை. பாக்கியஸ்தானத்தில் குரு போய் உட்காந்துருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் இல்லைன்னு எங்கேயார் சொல்ல முடியுமா? இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும். அப்படியே அடாவடியாக கடன்னு ஒரு விஷயம் நடக்கிறதுனாலே ஒரு வேகம் இருந்துன்னு இருக்கும். அந்த வேகத்தோடு நீங்களே அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுத்துரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்களில் துளசி தேவியை நீங்கள் வழிபாடு செய்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சந்திரன் என்ன பண்ணுவார்னா சந்திராஷ்டமத்தை உருவாக்குவார். ஆனால் குருவும் சேர்ந்து இருக்கனால திடீர் பண வரவுகளை கொடுப்பார். துலாம் ராசிக்கு மட்டும் ஒரு மேட்ரு புரிஞ்சுக்கணும். ஒரு சமாச்சாரம், அஷ்டமத்தில் எப்போல்லாம் குரு இருக்கோ அப்போ தான் நீங்கள் நல்லா பணம் வரும். ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தகராறுகள்லாம் ஓடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம்னா மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது அதுக்கான பலத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணணும். ஹெல்த் பார்த்துக்கணும். ஆனால் பணம் பிரச்சனையே கிடையாது. பணம் நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்கும். ஆனால் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுற மாதிரி வரும். அதை மட்டும் தப்பு கணக்கு எது கரெக்டு தப்புலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி பண்ணுறது நல்லது. முக்கியமான வழிபாடுகளில் மகாலிங்கபுரம் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். உங்கள் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சின்ன ஒரு தொய்வு கூட இருக்காது. 100%. ஏன்னா குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு யோகம். அதில் ஸ்ட்ரெயிட்டாக பார்வை விருச்சிகத்தின் மேலே வருகிறது. 7ஆம் பார்வைங்கிறது ஸ்ட்ரெயிட்டான பார்வை. நம்ம வீட்டிலேருந்து டோர் ஓப்பன் பண்ணால் எதிர்த்து வீடு தான் தெரியும். பக்கத்து வீடு தெரியுதோ இல்லையோ, எதிர்த்த வீடு தான் பர்ஃபெக்டாக தெரியும். எதிர்த்த வீடுங்கிறதே 7ஆம் இடம் தான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபரின் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சில பேருக்கு வரன்லாம் வரும். எதிர்த்து வீட்டு மாமியோ யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிற சான்ஸ் இருக்குது. அமோகமாக இருக்குது. அதனால் வரவேண்டிய டப்பும் வரும், பணமும் வரும், சந்தோஷம் இருக்குது, ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், அந்யோன்யம் நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இருக்கும். எல்லாம் கலந்த கலவை மாணவ மாணவிகளுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் பேப்பரில் வரும். சூப்பரான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் போய் குருவும் சந்திரனும் இணைந்திருக்கிறது ஒரே மேட்டர் தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டு சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அவ்வளோதான். ஹெல்த் மட்டும்தான் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது. நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஹார்ட்வேர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். யாருக்கெல்லாம் ஒரு மூக்குத்தி வாங்கணும்னு இருக்கீங்களோ அதெல்லாம் இன்றைய நாள் வாங்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். அதுவும் பெண்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருக்கிறது. சுக்கிரன் வீடாக இருக்கனால பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறையா பேருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். குருவும் சந்திரனும் இணைந்திருக்கிறதுனால இந்த யோகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆனால் உங்கள் தலைமையில் அது நடக்கும், உங்கள் வீட்டில் நடக்கும், உங்களுக்கே நடக்கும்.
ஹெல்த் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாத்தான்னு சொல்லுவோம். அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் நினச்சதை விட நினைக்காதது நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். ஆசிரியர்களுக்கு நன்னாக இருக்கும். உங்கள் அம்மா ஒரு வேளை டீச்சராக இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சில பேருடைய வீட்டில் பேங்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய முக்கியமான பணம் வந்துட்டு இருக்காரு, ஆனால் இப்போ பணம் வரும். வராத பணம் வரும், வராத பாக்கிகள் உள்ளே வரும், தேவைக்கு அதிகமான பணம் உள்ளே புழங்கும். இந்த மாதிரி நாட்களில் அமோகமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிப்பீங்க, அது சந்தோஷமாக முடிப்பீங்க. நிறைய நல்ல விஷயம் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு, ஒரு நல்ல காரியம் நடந்துட்டுருக்கு. அந்த கெட்டி மேலே சத்தம் உங்கள் வீட்டில் உங்கள் காதில் விழுகும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 3ஆம் இடத்துல போய் குருவும் சந்திரனும் இணைந்ததுன்னா மனசில் சந்தோஷம், நல்ல எண்ணங்கள், நல்ல செய்திகள் மட்டுமே காதுக்கு வந்து கேட்கும். 3ஆம் இடம்னா காதுகள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நம்ம கிட்டேருந்து ஒரு வரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை ஒட்டியே நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறது நிறைய உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைகள் இன்றைய நாள் நீங்கள் உறக்க பார்ப்பீங்க. லைஃப்பில் அப்படியே நடக்கிறது பார்ப்பீங்க. நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் மனசார கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொன்னால் போகிறோம் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ரொம்ப முக்கியமாக அம்பிகை தெய்வம், அம்பிகையை வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சால் 2 பேருக்கு வந்து குங்குமமும் மஞ்சளும் கொடுங்க, தானம் பண்ணுங்க. அமோகமான ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல பணம் வரும், சந்தோஷம் இருக்கும். தடைபட்டிருந்தக்கூடிய பல முக்கியமான செய்திகள், முக்கியமான கான்ட்ராக்டு, முக்கியமான அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக கன்னி, 2வது மகரம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.